ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கொடிய விஷம் கக்கும் நல்ல பாம்புகளை கூண்டில் அடைத்து 2 வருடமாக பால் முட்டை கொடுத்து பாசத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்து வந்த திமுக நிர்வாகியை வனத்துறை தட்டி தூக்கிய சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைதான திமுக நிர்வாகியின் நல்ல பாம்புகள் மீதான அலாதி பிரியம் வனத்துறையினரையே ஆட்டம் காண செய்திருக்கிறது. அப்படி ராமநாதபுரத்தில் என்னதான் நடந்தது என்பதை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் தாதனேந்தல் என்ற ஊராட்சி உள்ளது. இதன் பஞ்சாயத்து தலைவராக கோகிலா என்பவர் இருக்கிறார். கோகிலாவின் கணவர்தான் அந்த பாம்பு பிரியர் ராஜேந்திரன். இவர் திமுக ஆன்மீக பிரிவு நிர்வாகியாக உள்ளார். என்னதான் மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் ஆக்டிங் பஞ்சாயத்து தலைவராக ராஜேந்திரனை செயல்பட்டு வந்திருக்கிறார். ராஜேந்திரனுக்கு பாம்புகள் என்றால் கொள்ளை பிரியம். அதுவும் நல்ல பாம்பு என்றால் சொல்லவே வேண்டாம். தனது உடல் முழுவதும் நல்ல பாம்பு படத்தை பச்சை குத்தி பாம்பு பாசத்தை ஊரறிய செய்தவர் அவர். 2 வருடம் இருக்கும். தாதனேந்தல் ஊராட்சிக்கு சொந்தமான குறுங்காட்டில் 2 நல்ல பாம்புகள் நெளிவதை பார்த்திருக்கிறார். எப்படியாவது அவற்றை பிடித்து வளர்க்க வேண்டும் என்று ஆசை வந்திருக்கிறது. உடனே லாவகமாக 2 பாம்புகளையும் பிடித்தார். அதே ஊராட்சி குறுங்காட்டில் கூண்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தார். வெதுவெதுப்பான தட்பவெப்ப நிலையில் பாம்பு வளர்வதற்காக கூண்டில் வைக்கோலை போட்டார். தினமும் முட்டை பால் கொடுத்து 2 ஆண்டுகளாக பாம்புகளை வளர்த்து வந்தார். நல்ல உணவு கிடைத்ததால் வேகமாக வளர்ந்த பாம்புகள் 7 அடி நீளம் வந்துவிட்டன. பாம்புகளை அடிக்கடி கையில் பிடித்து கொஞ்சுவது ராஜேந்திரனுக்கு வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக 2 ஆண்டில் ஒரு முறை கூட பாம்பு அவரை கடிக்கவில்லை. பாம்புகளை இப்படி வளர்ப்பது வனத்துறை சட்டப்படி தவறு என்று சிறு பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் அதையெல்லாம் ராஜேந்திரன் துளியும் கூட பொருட்படுத்தவில்லை. தனது நண்பர்கள் ஊர் மக்களுக்கு பாம்புகளை காட்டி சிலாகிப்பதை பிடித்த காரியமாக செய்திருக்கிறார். மற்றவர்கள் முன்பு கையில் உணவை வைத்து பாம்புகளுக்கு ஊட்டுவதும் மகுடி ஊதி காட்டுவதும் ராஜேந்திரனுக்கு விருப்பமான செயல். இப்படி ராஜேந்திரன் அழைப்பை ஏற்று பாம்பு பார்க்க வந்த யாரோ ஒருவர் விஷயத்தை வனத்துறைக்கு போட்டுவிட்டிருக்கிறார். வனத்துறைக்கு அந்த நபர் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. இருப்பினும் பஞ்சாயத்து குறுங்காட்டுக்கு ஒரு விசிட் சென்றனர். கூண்டில் 7 அடி நீளமுள்ள 2 நல்ல பாம்புகள் புசு புசு என இரைச்சலிட்டன. ஒரு கணம் வனத்துறையினர் அதிர்ந்து விட்டனர். 2 பாம்புகளையும் பத்திரமாக மீட்டனர். ராஜேந்திரனை பிடித்து விசாரித்தனர். அவர் 2 வருடமாக பால் முட்டை கொடுத்து பாம்புகளை வளர்த்து வந்த கதையை முழுமையாக விவரித்தார். அதை பதிவு செய்து கொண்ட வனத்துறையினர் ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவரை கைது செய்து ராமநாதபுரம் 2வது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர் செய்தனர். அவரை 15 நாள் ரிமாண்ட் செய்ய மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் பற்றி வனத்துறையினர் கூறியது: பாம்புகளை பிடித்து வீட்டில் வளர்ப்பது வனத்துறை சட்டப்படி குற்றம். அதுவும் நல்ல பாம்புகள் அட்டவணை பிரிவு 1இல் வருகின்றன. இந்த குற்றத்தை யார் செய்தாலும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது என்றனர். கைதான ராஜேந்திரன் எப்போதும் வித்தியாசமானவர். பாம்பு வளர்ப்பது சட்டப்படி குற்றம் அல்லவா என நண்பர்கள் சொல்லும் போது, நான் பாம்புகள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு அல்லவா ஏற்படுத்துகிறேன் என்பாராம். இவர்தான் 2 நாள் முன்பு ராமேஸ்வரம் சென்ற கவர்னருக்கு எதிராக உலக்கை அடித்தும் குறி சொல்லியும் வினோத போராட்டம் நடத்தினார். இதே போராட்டத்தை மோடிக்கு எதிராகவும் நடத்தி முன்பு பிரபலமாகியிருக்கிறார் ராஜேந்திரன்.
2 ஆண்டுகளாக கூண்டில் சிறைப்பட்ட பாம்புகள் விடுபட்டு விட்டன. இப்போது பாவம் சிறை சென்றது பாம்பு பிரியர்தான்.